ஹலோ கைஸ், யாவரும் நலம். ஒரு டிவி ஷோல நடக்கிற அப்படியே சீரியல் நம்ம நிஜ வாழ்க்கையில நடந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற கதை தான் இந்த யாவரும் நலம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்துல நம்ம ஹீரோவான மாதவனும் அவங்க அண்ணனும் சேர்ந்து புதுசா ஒரு ஃப்ளாட் வந்து வாங்குறாங்க. இப்போ இந்த ஃப்ளாட்டுக்கு உங்க குடும்பத்தோட ஃபேமிலியா போய் செட்டில்றாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "டேய் கண்டிப்பா இந்த ஃப்ளாட்ல தான் நம்ம இருக்கணுமா? 2, 3 நாளா பால் வேற தின்னுட்டு இருக்கு" அப்படின்னோனே, "அம்மா நான் சொல்றது மொத கேளுங்க. நானும் அண்ணனும் கஷ்டப்பட்டு லோன் போட்டு இந்த வீட்ட வாங்கியிருக்கோம். அதனால சகுனம் எதுவும் பார்க்காம இங்கேயே வாழ்றத பாருங்க" அப்படின்னு சொன்னோனே, "சரி ஓகேடா எங்களுக்கு இந்த கேபிள் கனெக்ஷன் எப்படியாவது குடு" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கும்போது, இன்னும் வந்து அவங்க அண்ணன்ட்ட என்ன சொல்றாங்க, "பாத்தியா வீட்ல கரண்ட், கேபிள் எல்லாமே எவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனா அம்மாக்கு கேபிள் பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சரிம்மா நான் அத குடுத்துறேன்" அப்படின்னோனே, "நான் உங்களுக்கு சீரியல் பார்க்கறது புடிக்கலையா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவங்க அம்மா பேசும்போது இவன் வீட்டுக்கு கேபிள் கனெக்ஷன் குடுத்துறாரு. குடுத்தோனே நம்ம ஹீரோவோட அம்மா, அவன் ஒய்ஃப், அவங்க அண்ணி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டிவி ஆன் பண்ணும்போது, அவங்க டிவில வந்து புதுசா ஒரு சீரியல் வந்து தொடங்குது. அந்த சீரியல் பேர் தான் யாவரும் நலம். இந்த சீரியல முதல் கட்டத்துல என்ன காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி புதுசா வீடுக்கு குடியேறி வந்தாங்களோ, அதே மாரி அங்க அந்த டிவிலயும் சீரியல்ல புதுசா அவங்க அண்ணன், தம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட வாங்குறாங்க. இவங்க வீட்ல என்னெல்லாம் நடந்துச்சோ, அது எல்லாமே அவங்க வீட்லயும் நடக்குது. அப்படிங்கிறதே இவங்க ஃபேமிலியா உட்காந்து சீரியஸா இந்த சீரியல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ நார்மலா எப்பவும் போல அவனோட வீட்ல டிவிய போட்டு ஆன் பண்ணி பார்க்கும்போது, அவன் வீட்டு டிவில ஒரு விஷயத்த கவனிக்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இவன் வாழ்க்கையில நடந்த அப்படியே அதே விஷயம் அவன் டிவிலயும் அந்த சீரியல்லயும் நடக்குது. அத பார்த்தோனே நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது, இவனோட மனைவி வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து இவனுக்கு வருது. அது அப்படியே டிவிலயும் அங்க இருக்கிற சீரியல் ஹீரோக்கும் நடக்குது. இவனுக்கு அதே சமயம் அதிர்ச்சி பெருசா ஆயிடுது. இதுக்கப்புறம் இவன் இங்க நடக்கிறது எனக்கு என்னன்னு புரியவே இல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது, இவன் வீட்டுக்குள்ள இவனோட ஃபோட்டோ எடுத்தா அந்த ஃபோட்டோ வந்து எதுவுமே தெளிவா விட மாட்டேங்குது. எல்லாம் பிளர்ரா விடுது. அப்போ இவனுக்கு ரொம்ப பயமாயிடுது. உடனே இவன் என்ன பண்ணிடுறான்னு பார்த்தீங்கன்னா, இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இன்ஸ்பெக்டரா இருக்கான். அவன்கிட்ட போய் இப்படி ஒரு விஷயத்த சொல்றான். சொன்னோனே அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "டேய் நீ ஏதாவது மனப்பிரமையா இருக்கும்டா. ஏன்டா இப்படியெல்லாம் நடக்க? சீரியல் நடக்கிறது யாருக்காவது நிஜ வாழ்க்கை நடக்குமா? அந்த சீரியல் என்னன்னு போய் அந்த ஆஃபீஸ்ல போய் பார்க்க வேண்டியது" அப்படின்னோனே, "டேய் அப்படி ஒரு சீரியல் எந்த டிவி சேனல்லயுமே ஒளிபரப்பு ஆகலடா. நான் பார்த்துட்டேன்டா. என் வீட்ல மட்டும் தான் அந்த சீரியல் ஓடுதுடா" அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு "சரி இப்போ உனக்கு என்ன? நான் உன் வீட்டுக்கு வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் ஃப்ரெண்ட் அந்த இன்ஸ்பெக்டர் இவன் வீட்டுக்கு வந்து வராங்க. வந்துட்டு இவங்க அம்மாகிட்ட "எப்படிம்மா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கறது மட்டும் இல்லாம, இவன் மனைவிட்டயும், அண்ணி எல்லார்கிட்டயும் எப்பவும் போல சகஜமா பேசுறான். பேசிட்டு இவங்க வீட்டுக்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது டக்குனு அவங்க அம்மாட்ட என்ன சொல்றான், "சார் சீரியல் ஓடுதா? நான் தான் உங்கள டிஸ்டர்ப் பண்றேனா? நீங்க போய் பாருங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த சீரியல்ல நம்ம ஹீரோவும், இந்த இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்டும் ஒளிஞ்சிருந்து என்னதான் நடக்குன்னு பார்க்கும்போதே, இவன் எப்படி இன்னைக்கு இவங்க வீட்டுக்குள்ள வர்றானோ, அதே மாரியே அவன் ஃப்ரெண்டும் இன்ஸ்பெக்டர் இருக்கான் பார்த்தீங்களா? அதே மாரி டிவிலயும் காட்டுறாங்க. இத பார்த்ததும் இவனுக்கு ஒரு செகண்ட் ஆயிடுது. அப்போ அந்த டிவில வர இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப்க்கு வந்து வீட்ல வெடி வெடிச்சுட்டு அப்படிங்கிற மாரி கேட்ட உடனே, இவனுக்கு பயம் கொடுக்குது. உடனே மாதவன் என்ன பண்ணான், "நீ என் கூட வாடான்னு" சொல்லிட்டு, இவனோட ஒய்ஃப் இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி, "நீ என்ன பண்ணியிருந்தாலும் வீட்ட விட்டு வெளிய வா" அப்படிங்கிற மாரி சொல்லி, இவன் வீட்டுக்கு நேர்ல போய் பார்க்கான். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் என்ன சொன்னான், "டேய் உனக்கு என்ன லூசாடா? உன் பிரச்சனை என்னையும் சேர்த்து இழுத்து விட்ட. டேய் நான் சொல்றத கேளுடா. ஒழுங்கா அந்த வீட்ல இருந்து நீங்க காலி பண்ணிருங்கடா. அதான் உங்களுக்கு நல்லதுன்னோனே." "ஆமாடா எங்க அம்மாட்ட இப்படி சொல்ல. நான் வேற வெளிய எங்கேயா போனேன். வேற யாருக்கும் ஏதோ ஆயிடுமோன்னு எனக்கு பயமாவே இருக்குடா" அப்படின்னோனே, சரி இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைய பார்க்கணும்னு சொல்லிட்டு, அங்க ஒரு டாக்டர போய் பார்க்காங்க. டாக்டர்கிட்ட பேய பத்தி கேட்கும்போது, அவன் ஒரு சின்ன விஷயம் சொல்றான். அதாவது என்னன்னா, பேயால நம்மட்ட டைரக்ட்டா கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மூலமா தான் நம்மட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யோசிக்கும்போது இவன் டிவி மூலமா நம்மட்ட ஏதோ சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கிற மாரி நினைக்கிறான். இதுக்கப்புறம் இவன் டிவிய பார்க்கும்போது, டிவில என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இவன் குடும்பத்த அடிச்சு கொன்ற மாரி, இவன் கையில ஒரு சுத்தியல் இருக்க மாரி காட்டுறான். உடனே நம்ம ஹீரோக்கு பயம் குடுத்து, "நான் தான் என் குடும்பத்த கொன்னுடுவேன். நான் வீட்டுக்கே போமாட்டேன்னு" சொல்லி இந்த டாக்டர் வீட்ல போய் டாக்டர் கூட சண்டை போடும்போது, டாக்டருக்கு ஏதோ தோணிருச்சு. உடனே இந்த டாக்டர் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து வர்றான். வரும்போது தான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் புரியுது. அதாவது என்னன்னா, இந்த வீட்ல வந்து இதுக்கு முன்னாடி இவனுங்கள மாரி ஒரு குடும்பம் இருந்திருக்குங்க. அந்த குடும்பத்துல ஒரு பொண்ண வந்து இந்த டாக்டரோட தம்பி வந்து லவ் பண்ணியிருப்பான். இத வந்து அந்த குடும்பத்துல உள்ள ஆண்களுக்கு பிடிக்காதனால அந்த பையன அடிச்சு வெட்டியிருப்பாங்க. இதனால அவன் சூசைட் பண்ணுவான். அவன் தம்பி இறந்த கோவத்துல தான் இந்த டாக்டர் தான் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சுத்தியில கொண்டே அடிச்சிருப்பான். இப்போ இத இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு தெரியுமா? அவரு வந்து இந்த டாக்டர் தான் இத பண்ணாருன்னு கண்டுபிடிச்சோனே, அது இன்ஸ்பெக்டரையும் கொன்னு தூக்குல போட்டுருப்பான். இப்போ இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சது. உடனே என்ன பண்ணுவான், இப்போ இந்த டாக்டர் நம்ம வீட்டுக்கு தான் போயிருக்கான். நம்ம குடும்பத்தையும் கொன்னுடுவான்னு சொல்லிட்டு, அந்த இன்ஸ்பெக்டரும் அவனும் சேர்ந்து டாக்டர தடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வரும்போது, வீட்ல டாக்டர் வந்து வந்தவுடனே அங்க இருக்கிற பேய்களுக்கெல்லாம் இவன் வந்துட்டான்னு தெரிஞ்சு, அவங்க ரூபத்திலேயே அவங்க ஃபேமிலி ரூபத்திலேயே வந்து நிக்குது. உடனே இவன் என்ன பண்ணிடுறான்னா, நம்ம ஹீரோவோட அண்ணன அடிக்க சுத்தியில எடுக்கான். இத பார்த்த ஹீரோ டக்குனு வீட்டுக்குள்ள வந்து, அந்த டாக்டர அங்க வச்சு அடிச்சு கொன்னுறான். கொன்னுட்டு இவன் திரும்பி பார்க்கும்போது, இவன் டிவில மொத கட்டத்துல சுத்தியில கொண்டு நிக்கானே, அது வந்து தெரியுது. இதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் இவங்க பிரச்சனைங்க எல்லாமே தீர்ந்துருங்க. தீர்ந்ததுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம ஹீரோ டக்குனு போயிட்டு அவன் ஃபேமிலியோட சந்தோஷமா அந்த வீட்ல வாழ்றான். வாழ்ந்ததுக்கப்புறம் அவன் மறுபடியும் போய் லிஃப்ட்ல ஏறிட்டு
ஃபோன் அடிக்க அப்போ திருப்பி ஃபோனில் வந்து இந்த டாக்டரோட வாய்ஸ் வருது, யாவரும் நலமா வீட்டில் அப்படின்னு கேட்டு. அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது, பேய் நம்மக்கிட்ட மறுபடியும் கம்மிங் தான் ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் மூலம் வரும். இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சத உடனே ஹீரோ அப்படி ஒரு அதிர்ச்சியில் ஆகுறான். இந்த திரைப்படத்தையே முடிக்கிறாங்க. உண்மையை சொன்னா 90s கிட்ஸ்க்கு, 2K இயர்லி 2K கிட்ஸ்க்கு இந்த யாவரும் நலம் அப்படிங்கிற படம் சரியான பயத்தை அதே நேரத்தில் ஒரு மோஸ்ட் த்ரில்லர் திரைப்படமே சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம். தேங்க் மை ஃப்ரெண்ட்ஸ்.